சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? மங்களேஸ்வரிங்க. என்னம்மா? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். என் வீட்டில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அப்பா அம்மா. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க படிச்சிருக்கீங்களா? 9th வரையும் படிச்சிருக்கேன். எப்படி அவர் பழக்கம் ஆச்சு? பக்கத்து வீட்டு மேம். அவர் என்ன பண்றாரு? அவரும் மரம் வெட்ட போகிறாங்க மேம். 2 பேரும் பக்கத்து வீடு. அவங்க அக்கா கூட நல்லா பேசுவேன். அவங்க அக்காவும் நானும் ஃப்ரெண்டு பேசி 2 பேருமே லவ் பண்ணிட்டோம். வீட்டில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் தெரியாமல் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேம். 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆண் குழந்தை இருக்குது. அம்மாவும் பேச மாட்டேங்கிட்டாங்க, அவங்க வீட்லேயும் பேச மாட்டேங்கிறாங்க. ஊர் அழுவா ஹைகோர்ட்லாம் கேஸ் கொடுத்து போய் ஆச்சு மேம். எதுக்கு அவ்வளோலாம்? அப்பா என் பொண்ணை காணும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருந்தாங்க. கூட்டி போயிட்டு அப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு. இல்லைங்க சார், நாங்களாம் விருப்பப்பட்டு தான் சார் போனேன் அப்படின்னு சொல்லி போமான்னு சொல்லிட்டாங்க மேடம். வந்து இப்போ அம்மா அப்பாவும் பேச மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் வீட்டில், அவங்க வீட்டில் எங்கள் வீட்லேயும் ஊரில் ஆளுங்கன்னா எழுதி வாங்கிட்டாங்க. அம்மா அப்பாவோட பேசினாக்கா அவன் 50,000 அவதாரம் கட்டணுமா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவான், 2 பேர் வீட்லேயுமே பேசக்கூடாது, பிள்ளை என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க. 100 ரூபா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி. ஊருக்காரங்க எழுதி வாங்கி? ஊருக்காரங்க அம்மா அப்பாட்ட எழுதி வாங்கி. எதுக்கு அப்படி? பேச முறை சரியில்லை அப்படின்னு, பங்காளி வீடு வேணும் அப்படின்னு. அம்மா வந்து அவங்க அப்பாவை அம்மா வேணா சின்னம்மா சித்தின்னு கூப்பிடுவாங்க. மாமா வேணுங்கிற முறையில் நான் பேசிட்டேன். நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷம். நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கோ. நல்ல பையனா? நல்ல பையன், நல்லா பாத்துக்கோ. உனக்கு பிரசவம் எல்லாம் யார் பார்த்தது? என் வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டாங்க. பக்கத்து அங்கே ஈரோட்டில் இருக்கேன் மேம். ஈரோட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டாங்க. வேறு யாருமே வரல. சரி, இப்போ தனியா நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படியே இருக்க வேண்டியது தானே? அம்மா அப்பாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் அந்த பையனை அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? ஊருக்கு பயந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஊரில் உள்ளவங்கன்னா சரின்னு சொன்னால் அவங்களோட எங்கள் கூட பேசினாக்கா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களாம் மேம். யாருமே வரக்கூடாது. எந்த ஊர் மாங்கோல்து? ஆலங்குடிக்கு பக்கத்தில் மாங்கோட்டை, புதுக்கோட்டை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சார். என்ன அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அம்மா அப்பா தான் பிரச்சனை. அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? அம்மா அப்பா வந்து ஊரில் இந்த மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க, பிள்ளைகள் இல்லை அப்படின்ட்டு. அதனால அவங்க பேச மாட்டாங்க மேடம். நீங்க உங்க பாட்டில் இருக்க வேண்டியது தானே? என்னன்னு சிரமமா இருக்கு மேம். சிரமமா இருக்கு. சிரமமா இருக்குன்னா அம்மா அப்பா இல்லாம பார்க்காம, அதனால சிரமமா இருக்கா, இல்ல அப்பா அம்மாவோட உதவி தேவைப்படுதா? அப்பா அம்மாவோட உதவி தேவைப்படுது. எதுக்கு? என்ன உதவி தேவைப்படுது?
உதவி இல்லைன்னா 2 அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல கட்டு செய்யணும் ஆசையா இருக்கா? ஆசையாக இருக்குது. ஒன்றா இருந்துட்டு போய் தனியாக இருக்கிறது சிரமமாக இருக்குது மேடம். இப்ப என்ன சொல்றது நான் உங்க அப்பா அம்மாட்ட? அப்பா அம்மாட்ட எங்களை எதுக்க சொல்லுங்க மேடம். எதனால ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? எழுதி வாங்கினதுனாலயா? ஆமாங்க மேடம். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படுறாங்க ஊருக்கு. உங்களுக்கு என்ன முறை? ஆக்சுவலி என்ன முறை? ஆக்சுவலாக இப்போ அவங்க அம்மா வந்து எனக்கு அக்கா மேடம், அப்பா வந்து அண்ணன் மேடம், 2 முறை ஆகுது. அது எப்படி? அதனால தான் இது பிரச்சனையே. அவங்க அம்மா உள்ளூர்லயே பிறந்ததுங்க. அப்பா முறையில நீங்க முறை தவறா இருக்கா? பங்காளி, இங்க அம்மா பிறந்தனே எங்களுக்கு பங்காளிங்க மேடம். அவங்க இது அம்மா முறையில மாமா வேணும், அப்பா முறையில பங்காளி வேணும். எவ்வளவு நாள் ஆச்சு அப்பா அம்மாவை பார்த்து? 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. பார்க்கணுமா? 13 மாதம் ஆச்சு. பார்க்கணுமா? ஆமாம். நான் பேசி பார்க்க. சரி. உட்கார். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. ஆமாம் சொல்லுங்க. மங்களேஸ்வரியோட அப்பா பேசுறீங்களா? ஆமாம், அவங்க அப்பா தான் பேசுகிறேன். சரி. மங்களேஸ்வரி இங்க வந்திருக்காங்க. வந்துருக்கா? நான் ஜீ தமிழ்லேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சரி சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்படுறா உங்க பொண்ணு, நீங்க சேர்த்துக்கிறது இல்ல, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. சரி. ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? அது முறையில் தெரியல, முறையில் அதனால தான் நான் ட்ரை பண்ணேன் மூலம். மேடம் நான் ட்ரை பண்ணி 1 வருஷம் இழுத்துருக்கேன். அதை போட்டு இழுத்து பிடிச்சிருவாங்க, ஒதுக்கிடுவானம்மா அப்படின்னு நான் என்னோட ட்ரை பண்ணேன். ஹைகோர்ட் வரை கேஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரியா இல்லை. எங்களோட பணம் தான் செலவழிச்சு, இன்னைக்கு 3-4 லட்ச ரூபா பணம் தான் செலவழிச்சு, வேற ஒன்றும் ஆகலை நம்மளுக்கு. இல்ல முறை தவறான முறை சொல்றீங்க, ஆனா உங்க வைஃப் உங்க மனைவிக்கு வந்து அந்த பையன் தம்பி முறை வேணும் சொல்றாங்க. எப்படி தம்பி முறையாமா? தம்பி முறைன்னா என் சித்தப்பன் என்கிட்ட வந்து சித்தப்பன் வேண்டாம் எனக்கு. இல்ல உங்க வைஃபுக்கு, உங்க மனைவிக்கு. ஒய்ஃபுக்கு எப்படி வரும்? அவனோட பிறந்துச்சு, அப்பனோட பிறந்துச்சு. அது அவனுக்கு முறை வரணும். எப்படி வரணும்? அவ ஒய்ஃபுக்கு அவனுக்கும் முறைதான், அவனுக்கும் முறைதான். இந்த பையன் உங்களை என்ன கூப்பிடுவாரு? இந்த பையன் உங்களை என்ன கூப்பிடுவாரு? அண்ணனு கூப்பிடுவான். பேசுமா பாத்தா. அப்பா அப்பா கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடாத, எனக்கு நான் தான் பேராண்டல்ல. அதான் மதுரையில வச்சு சொல்லிட்டேன், பேசக்கூடாது. என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு வேண்டியதில்லைன்றேன். அப்புறம் என்னோட பேசக்கூடாது நீ. ஆமா, உரமுறையெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒன்று சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கையில என்னை விட்டு போயிட்டேன். எனக்கு பொண்டாட்டி எல்லாம் சாவல் வந்து விட்டுட்டு போயிட்டேன். நீ அன்னைக்கு மதிக்கல. அப்படிங்கும்போது வேண்டாம் போது நான் பேசக்கூடாது. இல்ல எனக்கு நீ வேண்டியதில்லை. ரொம்ப கூட பிறந்த சொந்தமா உங்களுக்குள்ள உறவா? பங்காளி. எவ்வளோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இல்ல ரொம்ப நெருக்கமான சொந்தமா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல பங்காளின்னு அழைச்சிக்கிறது. ஹலோ, சொல்லுங்க. நடக்க வேண்டியது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அவங்க கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணி குழந்தை பெத்துட்டாங்க. நான் கட்டி கொடுக்கலையே மேடம். நான் கட்டி கொடுக்கலையே. நாங்க கட்டி கொடுக்கலையே. நீங்க கட்டி கொடுக்கல, ஆனா அந்த பொண்ணும் பையனும் முடிவு பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களே. பண்ணிட்டானா? அவ பண்ணிட்டா, அவ பிடிச்சிச்சு பண்ணிட்டான்டா. அதோட விட்டுட்டோம். நம்ம முடிஞ்ச முயற்சி பண்ணி பார்த்தா முடியல, விட்டல, வரமாட்டேன்டாக சேர்ந்து விட்டுட்டேன். அதாவது வேண்டாம் நமக்கு அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். செத்துருச்சுன்னு கணக்குல இருக்கேன். செத்து போச்சுன்னு இருக்கேம்மா கணக்குல. செத்துருச்சு. எனக்கு 4 குழந்தை பிறந்துச்சு, 4ல 1 செத்து போச்சுன்னு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பசங்களை நம்மளே அப்படி சொல்லலாம். என்கிட்ட இருந்தது நான் மரம் வெட்டி போத்திட்டு இருக்கேம்மா. நான் மரம் வெட்டி போத்திட்டு இருக்கேன். எங்க அப்பா ரேட் எடுத்து 10 குழி விட்டு அதை வித்து செலவழிச்சிருக்கேன். எனக்கு 3 லட்ச ரூபா அந்த பிள்ளை நாள். இப்ப போன ஒரு பேர் 3 லட்ச ரூபா செலவழிருக்கேன். நான் எத்த பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக செலவழிச்சேன். அதுதான் உங்களுக்கு கோவமா? ஏன் காசை பத்தி பேசுறீங்க? ஆமா, அந்த பொண்ணை வேணுங்கிறதுக்காக செலவழிச்சேன். நான் அவ்வளவுதான் செலவழிச்சேன். எல்லாமே கொடுத்து லஞ்சம் கொடுத்து செலவழிச்சு அழிச்சிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு எங்க போன் மாதிரி கோர்ட் வரைக்கும் போய் தேடி வரேன்.
காசு போனா புள்ள போறதுங்க, எனக்கு காசு வாழாது. சம்பாதிச்சுக்கலாம். பொண்ணு நல்லா இருக்கா, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு புள்ள வேண்டியது இல்லை மேடம். எனக்கு மான பிரச்சனை. எனக்கு 2 பையன் இருக்கு. அந்த பிள்ளைங்க பார்த்தா புள்ள 2 வாழாது. என் புள்ள 2 பேர் இருக்கீங்க. ஆமா, ஒரு வாசி புள்ள வச்சுக்கிட்டு நான் எப்படி பாத்துக்கிட்டு முடியும்? நம்ம தான் ஏத்துக்கமா நாட்டுல. அவனுக்கு சகசமா இருக்கான், நம்மளுக்கு சகசம் இல்லை சார். நம்மளுக்கு சரி, நீங்க வந்து வீட்டுல ஏத்துக்க வேண்டாம், சேர்த்துக்க வேண்டாம். எங்க இருந்தாலும் நல்லா வாழ்ந்துக்குங்கன்னு விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் அதை பத்தி நான் கணக்கு எடுக்கல. நான் தான் கேட்கவே இல்லையே. ஒரு நல்ல அது வார்த்தை தான் கேக்குது. பேசுங்களேன், அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களே. சரி. ஒரு நிமிஷங்க. அப்பா அப்பா என்ன தெரியுமாம்மா பிரச்சனை? எதுக்கு இந்த முறையெல்லாம் வைக்கிறாங்க? அண்ணன், சித்தப்பா, சித்தி, தம்பி, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா? நீங்க லவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆனா அவங்களால அதை அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க முடியாதுமா. யோசிச்சு பாரு. இது நம்ம கலாச்சாரத்தை குவெஸ்டன் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. நம்ம அண்ணன் தம்பி சொல்றோம், உங்க அப்பாவை அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அப்ப நீ என்ன முறை வேணும்? இதெல்லாம் வந்து காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்கிறது விஷயங்கள். அதை நம்ம குவெஸ்டன் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு லவ் பண்ணீங்கிறதுக்காக அது ஒரு நாள்ல மாறாது. அது மட்டும் இல்ல, அந்த முறை இருக்கும்போது நீங்க ஒருத்தர் அப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கணும். வேற என்னமோ நடந்து போச்சு. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். ஓடி போய் கல்யாணம் பண்ணி தனியா வாழறது அவ்வளவு ஈஸி கிடையாது. குடும்பம் வேணும் நமக்கு. அந்த நிமிஷத்துல எங்களுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம்னு தூக்கி போட்டுட்டு ஓட முடியும். ஆனா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹலோ அம்மா. ஹலோ, சொல்லுங்க அம்மா. மங்களேஸ்வரியோட அம்மா பேசுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்க பாப்பா வந்திருக்கா, பேசுங்க. அந்த பொண்ணோட நான் பேச விரும்புறேம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா. கூப்பிடுமா, கூப்பிடுமா. அம்மா அம்மா பேசுமா. எதுக்கு பேச சொல்ற நீ? எதுக்கு பேச சொல்ற? ஒரு வீட்டுக்குள்ள நீ அண்ணனுக்கு தெரிந்து போனியா தெரியாம போனியா? நீ அதோட விட்டுரு. எங்களை விட்டுரு மகராசியா. நீ எங்க இருந்தாலும் இரு, எங்களை விட்டுரு. உங்களை உன்னை கையெடுத்துக்கும் செத்துவே திருப்பி கிளம்ப கூடாது. அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, தயவு செய்து எனக்கு பொண்ணே இல்லாம போயிருச்சு. நான் பெற்று வளர்த்து இவ்வளவு தூரம் நான் 3 லட்சம் ரூபாய் எந்தெந்த ஆஸ்பத்திரி தூக்கிருக்கேன்னு கேளுங்க. எந்தெந்த ஆஸ்பத்திரி தூக்கிருக்கிறேன், நான் எப்படி வளர்த்திருக்கேன். ஒரு சொந்த சித்தப்பட கூட்டி போனா அவன் மனுஷனா அவன் என்ன பிறப்புல போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட வந்து பேசுறானே. அம்மா உங்களுக்கு தம்பி முறை வேணும்னு சொல்றாங்க உங்க பொண்ணு. எப்படிமா தம்பி முறை? அவங்க எங்க வீட்டுக்காரன் அவன சித்தப்பா வேணும், பெரியப்பா வேணும். நான் எப்படி நான் கட்டிட்டு வந்திருக்கேன். அவனை வந்து எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தம்பியா? தம்பி கிடையாதா உங்களுக்கு? எனக்கு தம்பி கிடையாதுமா, தம்பி கிடையாது. எப்படி எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா எப்படி எனக்கு தம்பி வரும்? தம்பின்னு கூப்பிடுவாங்க. தம்பின்னு கூப்பிட்டா தம்பி ஆயிடுமா? உங்களுக்கு பங்காளி தம்பின்னு கூப்பிட்டாக்க அதனால சொல்லிட முடியுமாமா? உங்களுக்கு சொந்தம் கிடையாதா அந்த பையன்? இல்லம்மா, சொந்தம் எங்க வீட்டுக்காரருக்கு தான் சொந்தம். வீட்டுக்காரருக்கு தான் சொந்தமா? ஆமா, வீட்டுக்காரரு தான் அவங்க சித்தப்பா. எனக்கும் உள்ளூர் ரொம்ப நெருங்கின சொந்தமா? சித்தப்பா மகன்னா ரொம்ப நெருங்கின சொந்தமாமா? ரொம்ப நெருங்கின ஒரு வீடுதாம்மா. அப்படி இல்ல, உங்க வீட்டுக்காரரோட அப்பாவோட கூட பிறந்தவரோட பையனா? இல்ல அவங்க ஒண்ணு இது பங்காளி. அவங்க தாத்தாவும் அண்ணன் தம்பி. ஹலோ அம்மா, சொல்லுங்க. உங்களை அந்த பொண்ணும் பையனும் வந்து எங்களுக்கு எங்க சொந்தம் வேணும், பந்தம் வேணும், அப்பா அம்மா வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. அதுதான் உங்களை கூப்பிட்டோம். நடந்து போ. வேணாமா, எங்களுக்கு வேணாம். அது விருப்பப்பட்டுதான் நன்னரை வரையும் ஹைகோர்ட்ல வரையும் நாங்க அழுது கேஸ் போட்டு இவ்வளவு பண்ணி நம்ம பிள்ளைய பிரித்துருவோம்னு நினைச்சோம். பிரிக்க முடியல. அவங்க வேணும்னு போயிட்டு அதோட விட்டுறணும். குழந்தை ஆயிடுச்சேம்மா, துரத்தி விட முடியுமா?
எங்க வேணாலும் போகுது அவளுக்கு. நானும் எடுத்து எடுத்து சொல்லி அவ காலைல இப்படி என் மானிய புருஷனை ஹைகோர்ட்ல கும்பிட்டு விழுந்தம்மா, செத்து போய் கிடந்தா விட்டுட்டு வந்தாம்மா என் புருஷனை தடுமாற விட்டுட்டு. பேசுமா, நீ பேசு. அம்மா நீ பேசாத பேசாத, விட்டுரு, நல்லா இருப்ப, விட்டுரு எங்களை. ஏமா எங்களை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியும்? உடனே நான் வளர்த்துட்டு ஒரு அடி அடிக்காம வளர்த்துட்டு நீ இந்த மாதிரி எங்களை அவமானம் பண்ணிட்டு முடியும். உடனே நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? எங்களால ஏத்துக்கவே முடியும், அந்த சண்டை ஏத்துக்காது. ரொம்ப நன்றி. நாங்க வந்து எங்க குடும்பத்தோட செத்துட்டோம்னா நீ நீ வந்து தாராளமா நீ வந்து பேசலாம். நான் எப்படிமா வர முடியும்? வர முடியும்னா உன்னை நான் உன்னை எல்லாம் வச்சு பாத்துக்கிறோம் தானே உன்னை சொல்லி கூப்பிட்டேன். நீ வந்து போலீஸ் மிரட்டினான்னு சொல்லி வேற நீ போன. நீ போலீஸ்காரங்க உனக்கு எல்லாம் பண்ணுவா போ. இல்லமா. ஆமா, எந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான். வேணா விட்டுரு, எத்தோட விட்டுரு, செத்து போச்சுன்னு விட்டுரு அப்படிங்கிற. போதுமா? உனக்கு எடுத்து எடுத்து சொல்லி இவ்வளவு தூரம் எங்களை அவமானப்படுத்துற. உனக்காக ஒருதே 3 வருஷம் நான் இருந்தானே, நினைச்சு பாத்தி அடி பாவி. எப்படி இருக்கிறான் தெரியுமா? இப்ப கிறுக்கு மாதிரி இருக்காது, மெண்டல் மாதிரி இருக்காது பாவி. அப்பனோட ஒண்ணு சேர முடியாம கூட இருக்காண்டி. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டல. நீ தான் அவனை அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க. நீ யாரு சொல்லி வச்சா? ஏய், நீ போறப்ப கூட அவன் எடுத்து கொடுத்த அன்னைக்கு கூட கொண்டாந்து ட்ரெஸ் கொடுத்தா நீ அப்பவே சொல்ல வேண்டியது. அவன் நான் கட்டிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. ஏன் அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து அவன் எடுத்து கொடுக்கல, நானா தான் எடுத்துட்டேன். நீ நான் எடுத்துக்கிட்டிய தோட விட்டுரு. நாங்க செத்து போய் நான் நீ அப்படின்னு அழைக்கிறாங்க மேடம். அத்தை மகனா? அத்தான் சொல்றாங்க. அத்தை மகன் கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க, நானும் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் பேசல. அவங்க வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி பேசினா அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்பைக்கு நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பேசினா நானும் பேசினேன். வேண்டான்னு சொல்லிட்டு நான் பேசல மேம். அவன் கூட 1 வருஷமாவே பேசாம இருந்தேன். அம்மா தான் பேசு, நீ கட்டிக்கிறேன்னா சொல்ல வேண்டாம், சும்மா பேசு அப்படின்னு சொன்னாங்க. எதுவும் நினைச்சுக்குவேன் அப்படின்னு. வீட்டுக்கு வந்தா வான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 3 வருஷமா அவனோட அவன் வாங்கி கொடுத்தாதான் வாங்கிக்கிட்டேன். எல்லாம் வந்து சந்தோஷமா தினடி இருந்தேன். அன்னைக்கு கூட சந்தோஷமா தினடி இருந்தேன். அப்புறம் என்ன உனக்கு வந்தது? நீ இப்படி கூட்டிட்டு போன, கூட்டிட்டு போனதுக்கு நீ ஒப்பனையே கூட்டிட்டு போயிருக்கலாமேடி பாவி. நீ பெத்த தகம்பன கூட்டிட்டு போயிருக்கலாமேடி பாவி. செத்துருப்பேனடி. தம்பின்னா தம்பின்னா கூட்டி போயிருவாங்களா? கூட்டி போறதாடி? தம்பின்னா கூட்டி போறதா? நீ நல்ல அவங்களும் உனக்கு தாய் மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுடி. தம்பின்னா கூட்டி போயிருவாங்களா? கூட்டி போயிருவாங்க. சரி, மன்னிச்சுமா, தெரியாம செஞ்சுட்டு பேசுவோம் கூட. எனக்கு மன்னிக்க முடியும். எனக்கு மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஏத்துக்க முடியாது. நீ எங்க வேணாலும் என்னமோ பண்ணு. எல்லாம் கூடித்தானே, எல்லாருமே கூடித்தானே இந்த மாதிரி பண்ணி. அப்ப அத்தோட விட்டுட்டு எங்களை விட்டுட்டு முந்தாம இருக்க வேண்டியதானே? ஹலோ ஹலோ, பேசுனா செருப்பால் அடிப்பேன்டா. பேசுனா செருப்பால் அடிப்பேன். அவங்க வச்சுக்க உனக்கு என்னடா? உன்னை ஹைகோர்ட்ல உங்க ஆள்ல கும்பிட்டுதான வந்தேன். நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு போடா, என் பிள்ளைய விட்டுருந்தேன். உன்னை ஹைகோர்ட்ல சொன்னேன். உன் பிள்ளைய வளர்க்குறேன்னு கூட தானடா உங்க ஆள்ல கும்பிட்டு விழுந்து. சண்டால பாவி, உன் பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லி விழுத்தனா இல்லையா? என்ன போலீஸ்காரங்க நீ உனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு மிரட்டினாயா? அப்படி தானடா நீ 20,000 பணம் கட்டி விடு, என் பிள்ளைய அப்படிட்டு பண்ண. அத்தோட போடா. என்னோட பேசாடா. உனக்கு பேசுறதுக்கு மனசாட வந்துருச்சு. அம்மா வேண்டாமா? அவங்களுக்கும் வருத்தம் தான்மா இருக்கு, உங்க அம்மாக்கும் வருத்தமா தான் இருக்கு. நீங்களும் ஒரு பொண்ணு தானம்மா. உங்க வீட்டு நானும் ஒரு மகளா ஏத்துக்கங்க. ஏத்துக்கிட்டு இந்த மாதிரில ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? ஏத்துக்க முடியுமா எங்களால சொல்ல சொல்றீங்களே? நாங்க அவங்களுக்கு உன் மேல கோவம் இருக்கு, ஆனா மனசுக்குள்ள உன் மேல பாசம் விட்டு போகுமா? விட்டு போகாது. ஆனா நீங்க பண்ண காரியம் அந்த மாதிரி, நீங்க பண்ண விஷயத்த அவங்களால எப்படி அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான்மா, அது ஈஸி கிடையாது. அம்மா சொல்லுங்கம்மா. அந்த பையனோட வீட்டுல ஏத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே அந்த சவசந்தம்மா. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, அனைத்து பேருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவங்க குடும்பத்தை பத்தி தாராளமா சொல்லுவாங்க. அவங்க ஏத்துக்கலாம், என்னால ஏத்துக்க முடியாது. உங்க பொண்ணு சந்தோஷமா தாமா இருக்கா? இந்த முறை தவறி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தவிர
மத்தபடி பிரச்சனை ஒண்ணும் இல்ல உங்களுக்குள்ள. பையன் நல்ல பையனா தான் தெரியணும். அது எப்படியாவும் தவணா இருந்தாலும் நம்மளுக்கு வேணாமா. அவங்க வீட்டுல ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியுது அவங்க பேசும்போது. ஆனா உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க சரி பாப்போம். பேசுகிறேன். ஏன்னா கிராமத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள் அது நம்ம என்ன பண்ண முடியும், பேசி பார்ப்போம். ம் சரி ஓகே. சரி, நீங்க சொன்னீங்கல்ல அம்மாக்கு தம்பி முறைன்னு, அது உண்மைதானா? உண்மைதான். உங்க அம்மா இல்ல சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றா ஏன் கோவத்துல சொல்றாங்களா? கோவத்துல. கேட்டு பாப்போமா? எங்க அம்மா அப்பா தான் அவங்க சின்னம்மா உங்க அம்மா விட்ட உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. சின்னம்மா சித்தி சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு பங்காளி வேணும். அவங்க அம்மா வந்து எங்களோட மாமா எல்லாம் அவங்க அப்பானா சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. தாய் மாமா எல்லாம். எவ்வளவு பசங்க அவங்களுக்கு? ஒரு 2 பையன். 2 பையன். பொண்ணு இல்லையா? பொண்ணு 3 பொண்ணு. 3 பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க? 3 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என்னம்மா பசங்களை ஏத்துக்கலாமே, பண்ணது பண்ணிட்டாங்க. நாங்க ஊர்ல எல்லாம் எழுதி ஊர்ல நாங்க அடிதாங்க முடியாம நாங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம் மேடம். அப்படியா? என்ன அவ்வளவு பிரச்சனைங்க? ஒரு ஆள் தான் ஊர்ல வந்து தரத்துல ரொம்ப ஆளுவ. ஆனா ஊருக்குள்ள வந்து என்னன்னு எங்களை கேட்க மாட்டா. எவ்வளவு அடியா அடிச்சாலும். ஏன் ஒரே ஜாதி தானே நீங்க? ஒரே ஜாதி தான். எல்லாருமே சொந்த இருக்கிறோம். சொந்த பந்தம் தானே எல்லாமே, ஜாதி ஜனம் தானே. அப்புறம் என்ன? சாதி ஜனம் தான். இந்த பிள்ளைய நாங்க வந்து தப்பு செஞ்சு என் பிள்ளைய நான் தான் அந்த பிள்ளைய கூட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு எங்க தரத்துல எல்லாரையும் அடிச்சுட்டாங்க மேடம். எதுக்காக அவ்வளவு கோவம் உங்களுக்கு? அவங்க அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைனால நாங்க தான் இந்த பிள்ளைக்கு ஈடா இருந்து என் மையனை அனுப்பிக்கிட்டு வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிதான் எங்களை இவ்வளவு தார்சல் பண்ணி போட்டாங்க. இவங்க முறையில ஏதோ தவறு இருக்கு சொல்றாங்க. என்ன பிரச்சனைங்க? அது அப்பன மகளமா வருது. ஒரு முறைக்கு வந்து அக்கா மக. யாருக்கு? அவனுக்கு. எங்களை வந்து அவங்க அம்மா வந்து சின்னாயின்னு அழைப்பாவில. சின்னாயி சித்தப்பான்னு அழைச்சிக்கிட்டு இருந்த முறையில இவங்க பழகிட்டாங்க. இருக்கட்டுமே, அப்ப கரெக்ட் தானே? ஆமா, அப்படி பழகிட்டாங்க. பங்காளி மரம் வந்துருச்சு. அவங்ககிட்ட வந்து இந்த அம்மால வந்து எங்க பங்காளி கட்டி இருக்கு. அவங்க கட்டியிருக்காங்கனால இப்போ 2 பேரும் இருந்தாங்கன்னா நாங்களும் எப்படிருந்து செலவு பண்ணி எல்லாம் எங்க பார்த்துட்டோம். நாங்களும் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வச்சு செலவு பண்ணி பார்த்துட்டோம். நானும் பழையகிட்ட இருந்திருக்கையிலாம் எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்லிட்டேன் அந்த பிள்ளைகிட்டையும் தனியா சொன்னேன், நம்ம பிள்ளைகிட்டையும் சொன்னேன். அப்பா இந்த மாதிரி முறை தடமாத்தமா இருக்கு, நீங்க பழகாதியப்பா செய்ய. சித்தப்பா முறை வருமா? சித்தப்பா முறை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லம்மா நான் பேசலம்மா அப்படின்னு இந்த என் பிள்ளை சொல்லி இருந்துச்சு. நான் தடுத்து பொம்பளை பிள்ளை தான் நான் பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன். ஐயா உனக்கு வந்து முறை கிடையாது, உனக்கு சித்தப்பா வேணும், நீ அந்த பிள்ளையோட என் மயனோட நீ பேசாதன்னா எந்த நேரம் செல்ல மொழியான் தான். நம்ம வீட்டுக்கு வர போய்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தோடு வர போய்கிட்டு இருந்துச்சு. தம்பி வீட்டு பிள்ளைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பேத்தி. தம்பி வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி நடக்க போகுது செய்ய போகணும். ஏன்னா எந்த நேரம் இந்த மாதிரி 2 பேரும் எப்படி நடந்திருக்காங்க. நடந்து இப்ப இங்க போனாங்க. எந்த நாளும் வீட்டுல இருக்க மாட்டாப்புல மேடம். அப்பே நம்ம என்ன ராம்நாடு தான் அவங்களுக்கு. எப்போ ஒரு நாளைக்கு ஒரு நல்லது கட்டுறதுங்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு வந்து தங்குவாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஏன்னா இந்த பிள்ளை வந்து அடுகடையும் படுகடையும் நம்ம வீட்டிலே தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த பிள்ளைய அப்படி பண்ணாது அப்படிங்கிறத நான் நினைச்சிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எடுத்து இப்படி பண்ணிவிடும் நாங்க நினைக்கவே இல்லை சார் மேடம். அது இல்லப்பா, அவங்க சொன்னாங்கல்ல முறை தவறி பண்ணக்கூடாது, ஏன் கேட்கல? அது என்ன இந்த செல்போன் யாரை வாங்கி கொடுத்தது உனக்கு? இந்த செல்போனாலதான் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ். சொல்லிருக்காங்கல்ல சித்தப்பா முறை வேணும் பண்ணக்கூடாது. நான் சொல்லிட்டேன் மேடம். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து என்ன அர்த்தம்? சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் ஏன் தப்பு பண்ணீங்க? உங்களை பத்தி மட்டும் நினைச்சா போருமா? குடும்பத்தை பத்தி எல்லாம் நினைக்கிறது இல்லையா? எப்படியோ நொறுங்கி போய் நிக்கிறோம் மேடம். அம்மா வகையில ஒரு சொந்தம் இருக்குல்ல? அம்மா வீட்டுல சொந்தம் இருக்கு. அப்ப மாமன் முறை தானே வேணும். அதை ஏத்துக்கிட்டு அந்த பசங்களை நீங்க ஏத்துங்களே. அது வந்து 2 வீடு ஒரே வீடு. அவங்க வீடு பின்னாடி இருக்கு, எங்க வீடு முன்னாடி இருக்கு. 2 பக்கத்தோட ஒரே வீடு. இத பாருங்க, உங்களுக்கு மனசுல சரி மாமா முறை வேணும் அதை நினைச்சு நம்ம ஏத்துக்கலாம்னு நம்ம நினைச்சோம்னா நீங்க ஏத்துக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். பசங்க தப்பு பண்ணிச்சு, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கல, பண்ணியாச்சு, குழந்தை பெத்தாச்சு, அப்படியே விட்டுற முடியுமா? அப்படி சொல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா சார். போயிட்டு வந்துட்டாங்க. திருப்பி வந்து நாங்க திருப்பி ஊர்ல வந்து இந்த முறை பிரச்சனை இருக்காங்க. இது புற காலத்துக்கு புறவாரம் இதே மாதிரி நடக்கும். அடுத்தடுத்து இன்னொரு பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி பண்ணுங்க.
நம்ம இல்லை இந்த ஒரு பிள்ளைகளை இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்த காலத்துலையும் திருப்பி ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லி ஊர்ல வந்து அவங்க உடனே நம்ம எல்லாம் முத்திரிக்கை போட்டு ஒரு பையன் தான் மேடம். இதை விட்டுட்டு நான் என்ன செய்வேன்? விட்டு என்ன தட மாதிரி போய்த்தானே. பொம்பளை பிள்ளைய மூணு இருக்கு. இனிமே இங்க இவரை அடிச்சு கொஞ்சம் எல்லாரும் எங்க தரத்துல எல்லாரையும் அடிச்சு விட்டாங்க மேடம். ஒரு பிள்ளைய விடல. இப்ப கூட கல்யாணத்துக்கு நாங்க எழுதி கொடுத்து கூட சக்கலையா கூட இப்போ என் தங்கச்சி புரிஞ்சு அடிச்சு விட்டாங்க. அவங்க சித்தப்பா செஞ்சு பேரை கொடுக்குறாங்க, செய்வேன் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, வர்றாங்க வந்துட்டு போனாங்க. அம்மா விளக்கமாத்தால ஓ நின்று இடத்துல எப்படி வர்றேன் இடத்துல என்னடா வர்ற அப்படின்ட்டு விரட்டி அடிச்சு போட்டாங்க. அப்புறம் அவங்க சித்தப்பா வந்து அரணை குத்தா 3 குத்து குத்தி அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க போய்த்திய. இன்னைக்கு நாங்க அந்த இடத்துல 1.5 வருஷமா நாங்க படுற ஒரு பாடு 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு யாரும் கேட்க மாட்டா மேடம். இவரை வந்து இந்த ஓட்டு இழப்பு பொழுது ஒரு வாரம் இருக்கு. சும்மா மரம் வெட்டிட்டு வந்து இறங்கின வரத்தான் உங்க மாமா பிடிச்சி இழுத்து சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சு அவனான தேவரண்டு போய் கிடக்குறாரு. அவ்வளோ சனானிக்கு ஒரு புள்ள விளக்கலை. அப்புறம் நாங்க இவ்வளவு வன்முறை இவங்க பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அடிச்சு எங்களை ரொம்ப இடைஞ்சப்படுத்தி விட்டா. என் மருமேன அந்த மாதிரி கொலுசு மூலியமா பிடிச்சி இந்த செல்லு மூலியமா பிடிச்சி என் மருமேனே அடிச்சு விட்டாங்க. எவனையும் யாரையும் விடலை மேடம். ஒரு புள்ளைய விடலை. அது எல்லாரும் செஞ்சதான் மேடம். அப்புக மட்டும் இல்லை, 2 பேருமே சேர்ந்து செஞ்சது. அவங்களுக்கு ஆசை இருந்திருக்காதா? ஒரே புள்ள வச்சிருக்காங்க, ஒரே பையன் வச்சிருக்காங்க, நல்லபடியா கல்யாணம் பண்ணோம், அழகா வீட்டுல வச்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? செய்யணும் பண்ணணும். நான் சாதகத்தை போய் பார்த்துட்டு வந்து இன்னும் 1 வருஷத்துல அவனை கல்யாணம் பண்றப்பான்னு இவரை வச்சு அவனை வச்சு இன்னும் 2 ஆளுகளை பிடிச்சி போய் சாதம் பார்த்துட்டு வந்தா மேடம். வந்து பார்த்துட்டு உனக்கு நான் ஒரு வருஷத்துல நான் பண்ணியேமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்லி அவங்கள்ட்ட பேசுவேன் சொல்லு? நானும் இப்படி ரொம்ப நாளா பேசாம தான் மேம் இருந்தேன். அப்புறம் இவங்களா தான் போன் பண்ணி பேசினாங்க. இல்ல அவதான் தொந்தரவு பண்ணா சொன்ன மொத்தத்துல உங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. அப்புறம் எங்களை விடலையா மேடம்? அவங்க போய்த்தாங்க. நாங்க தான் அவங்க தரத்துல எங்க தரத்துல நாங்க அவங்கள கொண்டா வச்சிருக்கிறோம் தான். உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னே எங்களை அடிச்சது. எங்களுக்கு இன்னொரு வரைக்கும் அவங்க இருந்தது. சரிங்க, இப்ப நீங்க அவங்கள வந்து அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாச்சு. இன்னும் நீங்க என்ன பண்ண முடியும்? இனிமே நாங்க என்ன பண்றது? ஊரை பேர பிரச்சனை, ஊரு வேண்டாம்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிடுச்சு எங்கள்கிட்ட. இவங்க வேண்டான்னு வாங்கிடுச்சு. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்களோட தாய் தகப்பனுக்கும் எங்க தாய் தகப்பனுக்கும் நம்ம சாயுஜன சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ல எழுதி வாங்கிட்டாங்க. 100 ரூபா பத்திரத்தை வாங்கி அவங்க தரப்படையும் நம்ம தரப்படையும் எழுதி வாங்கிட்டாங்க. அந்த மாங்கோட்டைங்கிற ஊருக்கு வரக்கூடாது. எங்க தாயா பிள்ளைகளுக்கும் என் வீட்டு என் மக வீட்டுக்கும் வரக்கூடாது. அவங்க வந்தா பாருங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. அவங்க வேற வழி இல்லாம அந்த கட்டாயத்தினால தான் அப்படி இருக்காங்க. எந்த வழியிலையும் நாங்க பிரிஞ்சு அவனை இருக்க வழி இல்லை மேடம். அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டீங்க. நீங்க நினைச்சது நடந்து போச்சு உங்களுக்கு. ஆனா அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்க புள்ள இழந்துட்டாங்கல்ல. இவனுக்கு வந்து உத்தி தனக்கே தெரியல. வீடு வாசம் நம்ம அப்பா அம்மாங்கிற யாவுமே இல்லாம போச்சு மேடம். அவங்க வயசு அது மனசை விட்டுட்டாங்க. மனசை விட்டுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு 1.5 வருஷமா இருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்படியாப்பா? சரி, அப்பா அம்மா பக்கத்துல போய் உட்காருப்போம். விட்டுட்டு இருக்கவே மாட்டேன் மேடம். நானும் 1/4 மணி நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுங்க. பெத்த வயிறு விட்டுற முடியுமா? எப்படியாவது நீங்க எங்களுக்கு உதவி செய்ய தயவு செஞ்சு ப்ளீஸ். எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படி பண்ணாதீங்க. அந்த தாய் தகப்பனோட வேதனை தாங்க முடியல. பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, பண்ணிருக்க கூடாது, எல்லாருக்கும் தெரியும். நடந்து போச்சு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நடந்து போச்சு. தப்பு நடந்து போச்சு. அதுக்காக இவங்கள தண்டிக்காதீங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்பாட்ட பேசுவா.
நல்லா இருக்கிறேன். ஒரு வருஷம் விட்டுட்டு போய் பக்கத்துல உட்கார். 2 பேருக்கு நடுவுல உட்காரு. என் பிள்ளைக்கு நல்லது செஞ்சு செய்வாங்கன்னு 1 லட்சம் ரூபா செஞ்சு வச்சிருக்கேன் மேடம். 1 லட்சம் செஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான்ல? 1 லட்சம் செஞ்சு வச்சிருக்கிறோம். பிறந்திருந்தா நாங்க என்ன விட்டுறது? பேரனுக்கு பண்ணுங்க. நாங்க இன்னும் எந்த லெக்க கொண்டு வச்சு நாங்க எவ்வளவு கொண்டு வச்சு செய்ய முடியும் மேடம்? குழந்தைங்கம்மா உங்களுக்கு வேற பிள்ளை வீட்டுல நாங்க கொண்டு வச்சு செய்யணும். அதுக்கும் உதவி நீங்க தான் செய்யணும். என்னம்மா? நீங்க அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். நம்ம ஊருக்காரங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம். இந்த தாய் தகப்பனோட வேதனையை புரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஊரும் முக்கியம், பசங்களும் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க. நீங்க ஊரு தலைவரா? வணக்கம், நான் ஜீ தமிழ்ல இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க. இந்த மங்களேஸ்வரி, உங்க பேர்? மங்களேஸ்வரி. முருகேஷ், அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. சரி. எங்களை குடும்பம் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, எங்களுக்கு அப்பா அம்மாவை பார்க்காம இருக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாங்க. முருகேஷோட அப்பா அம்மாவை வர வச்சிருக்கோம் இங்க. இவங்க வர்றது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இந்த பசங்க இங்க இருக்காங்கன்னு. நாங்க அதை சொல்லல. அவங்க வந்துட்டாங்களா? அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பசங்க இங்க இருக்காங்கன்னு. ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அந்த குடும்பத்தை ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? ஒதுக்கி எல்லாம் வைக்கல மேடம். அது என்னன்னாக்கா ஊர்ல இருந்து பேசி பார்த்தா ஒன்னும் அந்த மாதிரி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி பண்ணாக்க நாளைக்கு ஊர் வந்து பிரச்சனை ஆகி போயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு எழுதி வாங்கியிருக்கு. சட்டப்படி அது செல்லுமா எழுதி வாங்குறதெல்லாம்? அக்கா தங்கச்சி மேடம். அண்ணன் தங்கச்சி சொல். சரி, அண்ணன் தங்கச்சி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பெத்த வயறு எப்படிங்க அப்பா அம்மாவால பசங்களை பார்க்காம இருக்க முடியுங்களா? அவங்க தப்பு பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்டாங்க. 1 வருஷம் குடும்பம் நடத்தி குழந்தையும் பிறந்துடுச்சு. அவங்க ஊருக்காண்டி எழுதி கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராம நீங்க எங்க ஊருக்கு வராம எங்கடா போய் நல்லா இருங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, பெத்தவங்களை பேசக்கூடாது போக கூடாது எல்லாம் சொல்றது தப்பு இல்லைங்களா? அவங்க ஒரே ஒரு பையன் வச்சிருக்காங்க, அவங்களால பேசாம இருக்க முடியுமா? அவங்க பேச வேண்டாம்னாலும் சொல்லல. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பல பிரச்சனைகள் வந்து அவங்க பெண் தரப்புல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்து அவங்க போலீஸ் வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டு தரப்புல வந்து அடியல் போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காண்டாம்னு சொல்லிதான் அனுப்பி விட்டுருக்கு. சரி, நாங்க உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தயவு செஞ்சு அந்த 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 அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்பவாவது போன்ல பேசுறதானா விட்டுடுங்க, அவங்க பேசிக்கிட்டோம். நான் இதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் போக பொண்ணு தரப்பையும் மாப்பிள்ளை தரப்பையும் வச்சு பேசுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். இப்போ எங்க தரத்துல வந்து நாங்கள வந்து எதுவும் இடைஞ்சப்படுத்தலாங்க மேடம். ஆனா அவங்க வீட்டு தரத்துல தான் அவங்க மாமா 2 பேரு, அவங்க சித்தப்பா, அவங்க பெரியப்பா, அவங்க அம்மா அப்பா இப்படியே 2 கையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டாப்ல மேடம். சேர்த்து பிடிச்சிக்கிட்டு காரி 3 துப்பு துப்புன்னு அப்படியே படுந்துச்சு அவங்க அம்மா இவர் மேல. அவங்க அம்மாவா? ஆமா. இந்த கையில 2 விளக்கமாறு, இந்த கையில 2 விளக்கமாறு, வாடா வெளியில அப்படின்னு சொல்லி வெளியில அழைச்சாப்புல. நாங்கள் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம், வெளியில வரல. அப்புறம் மறுபயணம் எப்படியோ கடைக்கு போன வாவில் தான் அந்த மாதிரி காரி திப்பி போட்டாப்புல. திப்பி அப்படியே வடியுது. நான் இனிமே இருக்கலை, நான் இனிமே சாகுறேன் அப்படின்னு சொன்னார். பொறுங்க, எவ்வளோதான் நடக்கட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இது மாதிரி செய்யக்கூடாது, பொறுத்துக்கோங்க. நம்ம பிள்ளை நம்மளுக்கு தப்பு செஞ்சு பிடிச்சி இதுக்கா நம்ம செத்து போனா இருக்கிற பிள்ளையில என்ன செய்யறது, பொம்பளை பிள்ளையில அப்படின்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் அவரை மனசு திடம் பண்ணி வச்சேன். நான் ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டாப்ல மேடம் அவங்க அம்மா, அவங்க அம்மா அப்பா, அவங்க மாமா எல்லாருமே. நாங்க சரி சின்ன சரிச்சு போயிருச்சு வந்துருச்சு, நம்ம இதுல எதுவும் நம்ம பேசக்கூடாது, எவனே இருந்து பொழைச்சாலும் பொழைக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க இருந்தோம். நாங்க இதுல வந்து எதுவுமே என் பிள்ளை சம்பாரிச்சு போடுற பிள்ளை போய்த்தாலும் நான் எதுவுமே நாங்க பேசல. போயிருச்சோ தப்பு செஞ்சு போயிருச்சோன்ட்டு நாங்க பொறுமையா தான் இருந்தேன். ஏன்னா அவங்க ஒரு மாத்தைக்கு லீவுல விட மாட்டாங்க, கரெக்டா 1 மாசம் சென்று அப்புறம் அடிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பாங்க. ஹலோ ஹலோ அம்மா,
சொல்லுங்கம்மா. ஊர் தலைவர்கிட்ட நாங்க பேசிட்டோம். பொண்ணு வீட்லயும் அந்த பையன் வீட்லயும் ஒத்து போயிட்டாங்கன்னா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சொல்றாங்க. நான் ஒத்துக்க முடியாதுமா. நீங்க வன்முறையில ஈடுபட்டு இருக்கீங்க. கார் எச்சு துப்புறது, அந்த அவரோட மேல இவ்வளவு அவர் அந்த பையனோட அப்பா மேல எச்சு துப்புறது, தொடப்ப கட்டையால அடிக்கிறது. நான் செஞ்சேம்மா. என் பிள்ளைய கொண்டாந்து விடு. அவங்க என்னங்க பண்ணுவாங்க? உங்க பொண்ணு விருப்பப்பட்டு தானே போனா? விருப்பப்பட்டு போனாலும் அவங்களுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு எங்கம்மா போச்சு? உங்களுக்கு எங்கம்மா போச்சு புத்தி? நீங்க உங்க பொண்ணை எப்படி நீங்க அனுப்பிச்சீங்க? என் பொண்ணு இந்த மாதிரி நான் காதுல விழுந்த சரியில என் பொண்ணை கண்டிச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்க பையனை அவங்களும் கண்டிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? கேட்டீங்களாமா? யாரு கூட்டி போனது? சேர்ந்து என்னோட தரப்புல கூட்டி போயிருக்காங்க. யாரு கூட்டிட்டு போயிருக்காங்க? பையன் கூட்டிட்டு போயிருக்கானா பொண்ணு கூட்டிட்டு போயிருக்கானா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. அதுதான் உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. பெரியம்மா மயன், சின்னம்மா மயன், பெரியம்மாளோட மருமையன், சின்னம்மாளோட மயன் கூட்டி கொண்டே பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்கதான் கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்காங்க. நாங்களும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஒரு பெத்த பிள்ளை தவறு பண்ணிருச்சு அப்படின்னாக்கா, ஒரு தெரியாம தவறு பண்ணிருச்சு, அதை கூட்டி என்ன பண்ணிக்கிறோம் ஏது பண்ணிக்கிறோம்னு பெரிய மனுஷனுக்கு தெரியாதம்மா. சரிங்க, சரி. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அது தப்பான இன்ஃபர்மேஷன். என்னன்னா உங்க பொண்ணும் விருப்பப்பட்டு அந்த பையனும் உங்க பொண்ணும் சேர்ந்துதான் போயிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் அனுப்பிச்சு வைக்கல. கூட்டி கொண்டு விட்டதெல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க தான். இதெல்லாம் பேசுமா? இல்லம்மா, நானாதான் போனேன். சரிம்மா, இப்போ ஊரு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு, தலைவர்கிட்ட பேசிட்டோம். இந்த வீட்டுல பையனோட வீட்லயும் இல்ல எங்கேயோ இருந்துட்டு போட்டா நாங்க எந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உங்க தரப்புல இருந்து அந்த பையனை பெத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களை அடிக்கிறது, ஏதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தா தொடப்பக்கட்டையால அடிக்கிறது, காரி துப்புறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க. தப்பு இது. அம்மா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. செத்த புள்ளைய கூட்டி கொண்டாந்து இன்னைக்கு ஒரு வருஷமா எப்படிமா கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிகளை கூட்டிட்டு போயிருச்சு, கொண்டாந்து என் பிள்ளைய விட்டு என் பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன், என் பிள்ளைய நான் வச்சுக்கிறேன்னு அவங்க கேட்கல. உங்க புள்ள வரத்துக்கு விருப்பப்படலைன்னா என்னமா பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க, கோர்ட்டுக்கு போலீஸுக்கு கொண்டு வந்தாங்க. என் பிள்ளை இந்த வரையும் சொல்லிச்சு கேளுங்க, ஆயா வந்துடாயா நல்லா இருக்க, உன்னை கையெழுத்து அசையத்துல இருந்து தப்பிச்சுக்க, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைய உன்னை நான் வளர்க்குறேம்மா, உன் பிள்ளைய நான் செல்லம்மா வளர்க்குறேன், உன்னை நான் வளர்க்குறையா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் வர்றேமானுச்சு. உங்க புள்ள வரலன்னா அவங்க எப்படிமா விடுவாங்க? அவன் தான் வேணும்னு போயிருச்சு. அன்னைக்கே செத்துட்டோம். சரிம்மா, அன்னைக்கே வந்துட்டோம். அம்மா அம்மா உங்க புள்ளையும் திரும்பி உங்ககிட்ட வரதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல, அங்கேயே தங்கிட்டா. சரி, இப்ப ஊர் எந்த பிரச்சனை என்ன நடந்தாலும் அவ வரக்கூடாது. ஊர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, பையனை பெத்தவங்க எந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போக கூடாது. என் வீட்டுக்கு எதிர நான் எப்படிமா பார்க்க முடியும்? நல்லா இருக்கேன், அதுக்காக ஊரை விட்டு ஓடவா முடியும்? அதுக்கு தானே இந்த சாதிக்கிறது தானே, இந்த சாதிச்சு எதுக்க வந்திருந்து என் பிள்ளைகளையும் எங்களையும் அவ கொல்லணும்னு திட்டம் பண்ணிட்டான்ல. இத பாருங்க, நீங்க தான் வன்முறையில ஈடுபடுறீங்க. இத பாருங்க, சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, நீங்க எப்படி அதை கையில எடுத்துக்கலாம்? நீங்க எதுக்கு அவரை பெரியவரை போய் அடிக்கிறீங்க? பெரியவர்னாக்கா உனக்கு அறிவில்லையா? என் பிள்ளைய கூட்டியாந்து விடுங்க சொல்றேன், ஒரு தாய் சனம் பூரா மறைக்குவேன், நீ சொல்ல மாட்டேங்கிறிய. அம்மா நான் கூட்டி போனாலும் வந்து அவங்க பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு விஷயம், உங்க புள்ளைய கட்டாயப்படுத்தி 8 மாசம் கொண்டு கண்டுபிடிச்சேன். 8 மாசம் கொண்டு கண்டுபிடிச்சு கூட்டியாந்து ஒரு வீட்டு பங்காளிக்குள்ள எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, சங்கடப்படுத்துறாங்க. நாங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இருக்கிற லெக்க சொல்றா, பிள்ளைகளை இருக்க லெக்க சொல்றாங்க, கேட்க மாட்டேன். சரிம்மா சரிம்மா, எனக்கு புரியுது, உங்க வேதனை புரியுது. இப்ப என்னன்னா கோவத்துல அந்த பக்கம் என்னென்னமோ நடந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுருவோம். ஊரு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. பையனை பெத்தவங்க எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க. நீங்களும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எங்களுக்கு ஏத்துக்க முடியாது. நான் அவங்க எங்க வேணாலும் போய் இருக்கட்டுமா, எங்க வேணாலும் இருக்கட்டும், நான் அதை பத்தி எல்லாம் சொல்லல. நாங்க எங்க பிள்ளைகள நாங்களும் செத்தாக்கா அவங்க வரவே கூடாது, என் மகத்துல முடிக்கவே கூடாது. நீங்க வந்தாலே நான் முதல் செத்துருவேன்.
சரி காலப்போக்கில் சரியாகிறதா பார்ப்போம். ஊர்ல யாரும் உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எங்களை யாரும் அடிக்கப்படாது. யாரும் அடிக்க மாட்டாங்க உங்களை. ஏன்னா அந்த தரத்துல தான் யாரும் ஊர்ல அடிக்க மாட்டாங்க மேடம். இந்த புள்ளையோட மாமா 2 பேரு, உங்க அம்மா உங்க அப்பா, ஊர்ல வந்து யாரும் இவங்க வந்து அடிச்சா இவங்க எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க தரத்துல உங்க வீட்டு சனம் தான் வந்து அடிக்குது. ஊர்ல உள்ளவங்க யாருமே ஏன் என்ன அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க மேடம். இப்ப ஊரு ஒத்துக்கிட்டானே இவங்க ஒத்துக்கிறாம அங்கே எங்க என் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுமா. ஆமா, ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து உங்க தாயா புள்ளைய எல்லாருமே பாத்துருக்குறாங்க மேடம். எல்லாருமே பாத்துருக்குறாங்க. என்ன எந்த சொத்தை வச்சு எந்த சொத்துக்கு வைக்கிற, எந்த சொத்துக்குடா வைக்கிற? ஆங்கிலம் வீடு கட்டி வெறும் 20,000 ரூபா இருந்துச்சுமா. 4 லட்சம் ரூபாய் வீடு கட்டி இந்த வீட்டெல்லாம் விட்டு இப்படி தடுமாறி போய்த்தானே. இந்த பிள்ளைக்கு எந்த சொத்தை வச்சு கொடுக்க போற? உள்ள பாருங்க. சொன்னேனே இப்படி எல்லாம் இந்த மாதிரி பண்ணாத செய்யாத, நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம என் புள்ள மாதிரி உன்னை வச்சிருந்தனே, எனக்கு இவ்வளவு பாவம் செஞ்சு விட்டியே. சரி கூட்டிட்டு போங்க, போப்பா கிளம்பமா. 1.5 வருஷத்துக்கு இன்னைக்கு பாக்குறோம் நாங்க. புள்ளையோட வந்துட்டாங்க. அங்க போன உடனே என்ன பண்றாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, தைரியமா போங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் நாங்க திருப்பி போன் பண்ணலாமா? நிச்சயமாமா, நிச்சயம். தைரியமா போங்க. அறியாம பண்ண ஒரு தவறு எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சு பாத்தீங்களா? முதல்லயே அந்த முறையெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல அவ்வளவு நெருங்கி பழகாம இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பார்க்கும்போதே சித்தப்பா பொண்ணு முறையில பார்த்திருப்பாங்க. அந்த பார்க்கறது விதத்துல வந்த ப்ராப்ளம் தான் இங்க கொண்டு வந்து நிக்கிறது. அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு கத்துறாங்க, ஆனா அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. அந்த பொண்ணு அம்மா கூப்பிட்டு அவங்க கதறாங்க. இந்த கோவத்தினால தப்பா பேசுறாங்க, வன்முறையில ஈடுபடுறாங்களே தவிர அவங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்கு பொண்ணு மேல. ஊருக்காரங்கள்ட்ட பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். ஊர்லயே எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா அவங்க கொஞ்சம் மனசு தேத்துக்கிட்டு சரி நல்லா இருக்கட்டும்னு எப்போ ஒரு வாட்டி போன்ல அம்மா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். ஏதோ நல்லது கெட்டது வந்துட்டு போறது, அப்படி இருந்தா கூட போறோம். அதுக்கு நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம். இந்த குடும்பத்தை அவங்க சைட்ல இருந்து, பொண்ணோட சைட்ல இருந்து எந்த தொந்தரவும் பண்ணாம நம்ம நிச்சயமா பார்த்துப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.